நமங்களே எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? இங்கே பாருங்கள், ஃப்ளவர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். வெல்கம் டு ஜேர்னி வித் ஜே. நான் உங்கள் ஜெகன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேங்க. இப்போ மியூனிக்கில் இன்றைக்கி வந்து பவேரியா ஃபிலிம் சிட்டி போகிறோங்க. பவேரியா ஃபிலிம் சிட்டி எப்படின்னா, இவ வந்து நிறைய இங்கிலீஷ் படங்கள் எல்லாமே அங்கே எடுத்திருக்காங்க. ஓகே, இங்கே உள்ள ஒரு ஃபிலிம் ஸ்டுடியோன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஊரில் ஏவிஎம் இருக்கிற மாதிரி, அதே மாதிரி வந்து இப்போ ஆந்திரா ஹைதராபாத்தில் வந்து ராமோஜிராவ் ஃபிலிம் சிட்டி மாதிரி இங்கே வந்து பவேரியா ஃபிலிம் சிட்டின்னு சொல்லி இங்கே நிறைய படங்களோட செட்டு, நிறைய படங்கள் ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாமே இருக்குது. அதுதான் இன்றைக்கி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நம்ம வந்து இப்போ இங்கேருந்து ட்ராமில் ஏறிட்டு நேராக வந்து பவேரியா ஃபிலிம் சிட்டி போயிட்டு அங்கே உள்ள வந்து டிக்கெட் கவுண்டர் எவ்வளோன்னு தெரியலை, அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். போயிட்டு நம்ம அப்படியே வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு வரலாம். இப்போ வந்து நம்ம அப்படி போகக்கூடிய ஏரியாலாம் நீங்கள் பாருங்கள். இந்த ஏரியாலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா வந்து மியூனிக்கை உங்களுக்கு காமிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஒரு ஆசை. ஓகேங்களா? அதனால் மேக்ஸிமம் எவ்வளோ கவர் பண்ணி அப்படி காமிக்க முடியுமோ நான் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன். அப்படியே பார்த்துட்டே வாங்க. அப்படி லாஸ்ட்டில் இறங்கிட்டு கிட்டத்தட்ட லாஸ்ட் ஸ்டேஷனுக்கு முந்தின ஸ்டேஷன் தான் நம்ம இப்போ போகிற ஏரியா பவேரியா ஃபிலிம் சிட்டி. அங்கே போயிட்டு இறங்கி நம்ம நேராக வந்து ஃபிலிம் சிட்டி போகிறோங்க. ஓகேங்களா? இப்போ அப்படி நீங்கள் பார்த்துட்டு வாங்க. நம்ம தான் ட்ராமில் தான் போயிட்டுருக்கோம். நம்ம ஜாலியாக அழகாக போயிட்டுருக்கோம் பாருங்கள். நல்லா இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஏரியாவோட சூழல் எல்லாமே வந்து சான்ஸே இல்லைங்க, சூப்பராக இருக்குது. நல்லா என்ஜாய் பண்ணேன். நீங்களும் கண்டிப்பாக போனீங்கன்னா இந்த ஏரியாலாம் மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? அங்கே பார்த்துட்டே இருங்க வீடியோ பாருங்கள். பக்கத்தில் ஏதோ மலை இருக்கிற மாதிரியே இருக்குது. பட் ஓகே, அப்படியே வந்து அந்த மலைக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. ஏன்னா இது கிட்டத்தட்ட ஊரோட எண்டுங்க, ஊரை தாண்டி தான் இருக்குது. அதனால் வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் இல்லை, ஒரு 1/2 hour அந்த மாதிரி தான் ஆச்சு. பார்த்தீங்கன்னா ஊரோட எண்டு மாதிரி தான் இருக்குது. ஆனால் நல்லா இருந்துச்சு ஏரியா. இறங்கியாச்சுங்க, வந்தாச்சு. வந்துட்டு ட்ராம் போயிடுச்சு. ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சுங்க. அடுத்த ஸ்டேஷனில் வந்து இறங்கிட்டோம். அப்படி ரிட்டர்ன் போயிட்டு மறுபடியும் அங்கே பவேரியா ஃபிலிம் சிட்டிக்கு உண்டான ஸ்டேஷனில் இறங்கி நம்ம போகலாம். ஓகேங்களா? ஆனால் என்ன மிஸ் பண்ணாலும் ஓகே, ஏரியா பார்க்கலாம்ல. ஜெர்மனியர்ஸ் வந்து அவங்களோட, ஏன்னா அக்டோபர் ஃபெஸ்ட் நடந்துட்டு இருக்கிறதுனால இந்த அவங்க ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள், அந்த கவுபாய் ட்ரெஸ் மாதிரி. அடுத்த ஸ்டேஷன் தான் இறங்க போகிறோம். அப்படியே நம்ம ட்ராம்லேருந்து இறங்கியாச்சு. ட்ராம் அப்படியே போயிட்டுருக்கு பாருங்கள். நாம் இப்போ நேராக பவேரியா ஃபிலிம் சிட்டி போயிடுவோம். இங்கேருந்து 800 meters. Excuse me, this is way to Bavaria Film City? Bavaria Film City? Yes. Yeah, thank you. All is right on. Yes, இதுதாங்க. ஆனால் என்ன, ஒரு 800 மீட்டர் நடக்க வேண்டி இருக்குது. உள்ள அவ்வளோ லென்த்தாக கொடுத்துருக்கானுங்க. இங்கே பாருங்கள், ஃப்ளவர்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வெளியே. நம்ம என்ன தான் வச்சு தண்ணி ஊற்றினாலும் வீட்டில் வளர மாட்டேங்குது. இங்கே ரோட்லேருந்து எல்லா இடத்துலையும் ஒரே பூமயமாக இருக்குதுங்க. நல்லா இருக்குது. வீடெல்லாம் பாருங்கள். நம்ம ஊரில் ஒரு சில ஏரியாவில் நல்லா பெரிய பெரிய வீடுகள் இருக்கும் இல்லையா, நம்ம பெசன் நகர், இந்த ஈசிஆர்னு சைடில், அதை விட பிரம்மாண்டமாக இருக்குது. அதை மாதிரி இருக்குன்னு சொல்ல நினச்சிங்களா? இல்லை, அதை விட மிகப்பெரிய பிரம்மாண்டமாக இருக்குது வீடுகள் ஒவ்வொன்றும். எஸ், 8 to Bavaria Film City. இதுதாங்க பவேரியா ஃபிலிம் சிட்டி, பவாரியா. ஆல்ரெடி ஒரு வாட்டி வந்திருக்கேங்க. வந்தேன், அப்போது ஜஸ்ட்டு சுற்றி பார்த்துட்டு அப்படியே போயிட்டேன்.
சரி, அதை அந்த வாட்டி வந்து நம்ம உங்களுக்கு காமிக்கலாம் இல்லையா, அதனால தான் இந்த பிளான் பண்ணேன் நான். ஏன்னா நாளைக்கு மார்னிங் நம்ம ஆஸ்ட்ரியா அங்கேருந்து கிளம்பிடுறோம். இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான், அதனால் இன்றைக்கி வந்துட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் பவாரியா ஃபிலிம் சிட்டி. கேட்போம் எங்கே டிக்கெட் கவுண்டர் என்ன ஏது, மிஸ்டர் பார்க்கிங்க. இங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன் டிக்கெட் கவுண்டர். எஸ், இதுதான் மாதிரி தெரியுது. இஸ் இஸ் டிக்கெட் கவுண்டர்? Bitte? Ticket counter. I want to visit. No. You must on the stop sign right. Right. Right, and the next street right, and there is the entry. Okay, thank you. அது இல்லையாங்க, அடுத்த வழியா. இது வந்து கிட்டத்தட்ட அவுட்டருங்க, ஓகேங்களா. அவுட்டரில் கூட அந்த ரோடு இங்கே பாருங்கள், வாட்டர்லாம் வந்ததுன்னா போகிறதுக்கு சென்டர்லேயே அழகாக சைடில் எல்லாமே வந்து ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து ரொம்ப ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க. இங்கே மழை இருக்கும்போது இருந்தால் தான் தெரியும் வச்சுக்கோங்க, தண்ணியெல்லாம் போதா இல்லை வெளியே நிற்குதானே. பட் இருந்தாலும் அந்த ப்ரொசீஜராக எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. அதனால தான் வந்து எல்லோரும் இந்த கண்ட்ரிக்கு வர்றதுக்கு ஆசைப்படுறாங்க. ஜெர்மன்னாலே உங்களுக்கு தெரியும், எல்லாருமே வந்து அவங்க வந்து டெக்னாலஜியில் நம்பர் 1, அதாவது வேர்ல்டுலேயே வந்து ஜெர்மன் இன்ஜினியரிங், ஜெர்மன் சயின்டிஸ்ட் தான் வந்து நம்பர் 1. அவங்களோட கண்டுபிடிப்பு தான் இப்போது உலகத்திலே எல்லோரும் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அதனால் இவங்களுக்கு அந்த ஒரு ஆணவம் எப்போவுமே உண்டு, நாங்கள் தான் பெருசு அப்படிங்கிற மாதிரி. வேறு கண்ட்ரியை விட இங்கே கொஞ்சம் இறுக்கமாக இருப்பாங்கன்னு தான் சொன்னாங்க. ஆனால் பட் அப்படி எதுவும் தெரியலை. பேசும்போது எல்லாருமே கரெக்டாக எதாவது கேட்டோன்னா பதில் சொல்கிறாங்க, எதுவும் பதில் சொல்லாமல் எதுவும் இல்லை. அதே மாதிரி நம்ம தமிழ் பீப்புள் நிறைய இருக்காங்க. நேற்றே ஒரு 4-5 பேரை நான் மீட் பண்ணேன். நம்ம மக்கள் இல்லாத இடமே இல்லைங்க, ஓகேங்களா. நம்ம மக்கள் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் இருக்காங்க. அது பெரிய விஷயம் இல்லை. பவாரியா ஃபிலிம் நான் நினைக்கிறேன், தெரியல, எல்லாத்தையும் அடைச்சி வச்சுருக்கானுங்க, புரியலையே. சரி வாங்க போகலாம், இல்லை யார்ட்டையா கேட்கலாம். இங்கே பாருங்கள், சைடில் தோண்டி போட்டிருக்காங்கன்னு வச்சிங்களேன், இங்கே வேலை நடக்குது, ஓகேங்களா. எப்படி ஒர்க் பண்ணுறாங்க பாருங்கள். சைடில் ஃபுல்லாக வந்து எதுவுமே மணல் உள்ளே இறங்காமல் இருக்கிறதுக்கு ஃபுல்லாக வந்து பிளேட்ஸ் எல்லாம் கொடுத்து அதை டைட் பண்ணி, இங்கே எங்கேயாவது உள்ளே அள்ளியிருக்க மண் எங்கேயாவது வெளியே இருக்குதாங்க பாருங்கள். அவ்வளோ பெரிய பைப் பதிக்கிறாங்க, எந்த இதுவுமே இல்லைங்க. நம்ம மக்கள் என்ன பண்ணுறாங்க, அங்கேயே எல்லாத்தையும் அள்ளி வெளியே போட்டு அப்படியே போயிடுறாங்க. அந்த அசால்ட்டு இங்கே அந்த மாதிரி அசால்ட் இல்லை. இருந்ததுன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் வரும், சட்ட சிக்கல்கள் வரும். அதனால் எல்லாம் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க பாருங்கள். அதனால தான் டஸ்ட்டும் இல்லை. நம்ம ஊரில் ரோட்டில் போனோன்னா யாராவது குழி நோண்டிட்டு போயிருப்பான், அடுத்த ஒருத்தர் வந்து நோண்டுவாங்க, அப்படி இருக்கும். இங்கே பாருங்கள், அவ்வளோ அழகாக சைடில் கூட எந்த டஸ்ட்டும் இல்லை, ப்ராப்பராக ஒர்க் பண்ணுறாங்க. மக்களே, என்ன ஒரு இது கொடுமைன்னா, திங்கள் செவ்வாய் லீவான், ஓகேங்களா. நம்ம வந்து இன்றைக்கி என்ன கிழமைனே உண்மையிலே தெரியல. நேற்று சண்டேவா எனக்கே தெரியாது. நான் இன்றைக்கி தான் கிழமை தெரியாமல் வந்தாச்சு. வந்து பார்த்துட்டு அப்படி கேட்டால் இன்றைக்கி நாளைக்கு லீவு. நம்ம அது தெரியாமல் லீவுன்னு தெரியாமல் வந்தாச்சு. ஏன்னா இங்கே நமக்கு கிழமையே தெரியல. அதனால் எனக்கு வந்து ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நானே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தேன். அதை நல்லா அழகாக சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், எல்லோரும் காமிக்கணுன்னு. ஆனால் பட்டு சூழல் முடியாத ஒரு சூழல் ஆயிடுச்சு. அதனால் என்ன பண்ணுறேன்னா, நான் இதுக்கு முன்னாடி இங்கே வந்திருக்கிறேன் உள்ள. அதில் உள்ள ஒரு சில கிளிப்பும் முடிஞ்சால் வீடியோ இருந்தால் நான் வீடியோவும் நான் உங்களுக்கு இப்போ போடுறேன், நீங்கள் பாருங்கள். சாரி அடுத்து இதுக்காகவே ஒரு நாள் வந்து கண்டிப்பாக ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம், ஓகேங்களா. பாருங்கள், ஓகேங்களா. இப்போ நான் அந்த ஃபோட்டோஸ் போடுறேன் பாருங்கள். இதெல்லாம் வந்து நான் 2018 வந்தது, அப்போ எடுத்தது.
ஓகே, அது வந்து நாங்கள் ஒரு டீமாக வந்திருந்தோம். எங்கன்னா இப்போது இந்தியன் இண்டஸ்ட்ரியிலேருந்து, அந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலேருந்து மெயினாக, அதாவது வந்து ஹிந்தியில் வந்து மெயினாக டிஓபி வந்து சேது வந்திருந்தாப்புல. இந்த தாரே ஜமீன் பார் எல்லாம் பண்ணியிருந்தாரு. அமீர் கான் படம் ஃபுல்லாக பண்ணுவார். அதே மாதிரி சித்தார்த் திவான், அப்புறம் இன்னும் நிறைய நண்பர்கள். ஓகே, அவங்கெல்லாம் ஹிந்தியிலேருந்து வந்திருந்தாங்க. அதே மாதிரி ஹைதராபாத்திலேருந்து இந்த இப்போ இருக்கிற நண்பர்கள்லாம் பாதி பேர் ஹைதராபாத். அடுத்து சென்னை, நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியிலேருந்து நான் மட்டும் போயிருந்தேன். ஏசிஎஸ்லேருந்து அவங்க வரல, நான் மட்டும் போயிருந்தேன். அப்படி எல்லோரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணோங்க. இது வந்து அங்கே உள்ளே வந்து அந்த ஸ்டுடியோ வச்சுருக்காங்க, கிரீன்மேட் ஸ்டுடியோ. நம்ம வந்து அது லைவாகவே நம்ம அதில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டைனோசர் அது வந்து நம்மளை வந்து இது ஃபயர் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி இருக்குது. நம்ம வந்து அப்படியே ஆக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆக்ட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா இங்கே ரியலாகவே டிஸ்பிளேயில் வந்து நம்மளை அது சேஸ் பண்ணுற மாதிரி, இந்த மாதிரி ட்ரெயினில் போகிற மாதிரி இந்த மாதிரிலாம் இருக்குது. அது சூப்பராக இருந்தது. டெக்னாலஜி வந்து அப்போவே கொண்டாந்துருக்காங்க. இப்போ ஃபுல்லாக இந்தியாவிலையும் இருக்குது. அதான் நீங்கள் பார்த்துட்டீங்க. அதே மாதிரி வானிலை சொல்கிறது எல்லாமே அந்த மாதிரி இப்படி நிறையா வச்சுருக்காங்க. இந்த ஒரு சில வீடியோஸ் மட்டும் இருந்தது. அடுத்து ஒரு நாள் வந்து ஃபுல்லாக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அதனால் நம்ம மிஸ் பண்ணிட வேண்டாம். நேராக வந்து டச்சஸ் மியூசியம் போயிடும். ஓகேங்களா? நேராக அங்கே காமிக்கிறேன். ஏரியா பாருங்கள், இதான் ஃபிலிம் சிட்டி. இப்போ நம்ம ஊர்களில் ராமோஜிராவ் ஃபிலிம் சிட்டி அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இப்போ நமக்கு ஏவிஎம்லாம் இருந்தது இல்லையா, அந்த மாதிரி இங்கே வந்து பவேரியா ஃபிலிம் சிட்டிங்கிறது இது. அது நல்லா மிகப்பெரிய ஃபிலிம் சிட்டின்னு வச்சுக்கோங்க. நிறைய ஹாலிவுட் படங்கள்லாம் அங்கே எடுத்திருக்காங்க. நம்ம என்ன பண்ணலாம், அடுத்து வந்து இந்த டச்சஸ் மியூசியம் இருக்குங்க, நேராக அங்கே போயிடுவோம். ஓகேங்களா? வாங்க கிளம்பிடுவோம். என்ன பண்ணுறது, அடுத்து இது முடிஞ்சிச்சுன்னா ஏதோ நிற்க முடியாது இல்லையா, நம்ம அடுத்து ஏதாவது ஒன்று பண்ணுவோம், இதை விட சூப்பராக ஒன்று பண்ணுவோம். வாங்க அங்கே போயிடலாம். அது மியூசியம் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் மிகப்பெரிய மியூசியம்ங்க. ஓகே, அதாவது எல்லா டெக்னாலஜியும் அங்கே உள்ளே இருக்கும். டெக்னாலஜிக்கு பஞ்சம் இல்லாத மியூசியம்ங்க. நானும் அப்போது பார்த்து மிரண்டு போன ஒரு மியூசியம். ஏன்னா வந்து ஒரு ஃப்ளைட்டுன்னா ஃப்ளைட்டோட A to Z, ஓகே, அக்கு வேறு ஆணி வேறு பிரித்து வச்சுருப்பாங்க. நீங்கள் இதுதான் டெக்னாலஜியாக நீங்கள் அவ்வளோ அழகாக பார்த்துக்கலாம். அதே மாதிரி வந்து பிரிட்ஜஸ் இருக்கு இல்லையா, அந்த சின்ன சின்ன பிரிட்ஜிலேருந்து கண்ணாடி பாலத்தில் எல்லா வகையான இதுவும் இருக்குது. அதே மாதிரி சேட்டலைட்டு, எல்லா வகையான சேட்டலைட்டு, அதே மாதிரி கேமரா வகைகள் எல்லாம் சூப்பராக இருக்குங்க. நம்ம நேராக அங்கேயே போயிடுவோம். டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? வாங்க அப்படியே போகலாம். டச்சஸ் மியூசியம் போவோம். டச்சஸ் மியூசியம், அதாவது இங்கே வந்து ப்ரொனவுன்ஸ் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது. ஏன்னா வந்து இவங்க வந்து ஜெர்மனியில் தான் எழுதியிருப்பாங்க. இப்போ போலீஸ்னால் போலிசி அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அதனால் கொஞ்சம் ப்ரொனவுன்ஸ் வந்து இதாக இருந்தால் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. வாங்க மியூசியத்தை நோக்கி வேகமாக போவோம். ஓகே, இங்கே பாருங்கள், போகிற வழியில் பாருங்களேன், அப்படியே பாருங்கள், ஃப்ளவர்ஸ் எல்லாம் போட்டு, ஆஹா சூப்பரில், அழகுங்க. ஆஹா, அதை பாருங்கள், பழைய கார் ஒன்று அப்படியே மெயின்டைன் பண்ணி சூப்பராக இருக்குங்க. வாழ்கிறாங்க மக்கள்லாம், சான்ஸ் இல்லை. அதான் சொன்னல, இது வந்து இலையுதிர் காலம்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒரு 1 வீக் ஆச்சுன்னா ஃபுல்லாக எல்லோ ஆயிரும். இந்த ரோடெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க, இந்த மரங்கள் எல்லாமே வந்து இப்போ வந்து பழுப்பாக இருக்குல்ல, ஃபுல் எல்லோ ஆயிரும். அப்போ இன்னும் சூப்பராக இருக்கும். நம்ம ஊரில் மாதிரி தான் நிறைய பேர் சிக்னலுக்கெல்லாம் நிற்கவே மாட்டேங்கிறாங்க. ஒரு சிலர் கரெக்டாக ப்ராப்பராக நின்று தான் போகிறாங்க. நாம் 2 மிக்ஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். ஆளுலாம் கிராஸ் பண்ணுறது. ஓகே, போன வாட்டி வரும்போது இங்கே ஒரு பாகிஸ்தானோட ஒரு ஹோட்டல், பாகிஸ்தானி ஹோட்டலில் தான் நாங்கள் சாப்பிட்டோம். அதுவும் நல்லா இருந்துச்சு. இப்போ இந்த ரோடு ஏதோ வேலை நடக்குதுங்க. ஓகே, அதனால் வந்து டிவைட் பண்ணி வச்சுருக்காங்க, டிவைடர்லாம் வச்சு. அங்கே ஸ்ட்ரெயிட்டாக ஆப்போசிட்டில் இருக்க தான் மியூசியம். இங்கே பாருங்கள், பாலம் நம்ம கிராஸ் பண்ணுறோம், கீழே வந்து ரிவர் போகுது. அந்த ரிவரில் தண்ணியை பாருங்கள், கண்ணாடி தோற்று போயிடுங்க. அவ்வளோ அழகாக இருக்குது, அவ்வளோ பியூராக இருக்குது, சான்ஸே இல்லைல்ல. டச்சஸ் மியூசியம்ங்க, இதுதாங்க வந்துட்டோம். இதில் அப்படியே உள்ளே போய் லெஃப்ட்டு போகணும். லெஃப்ட்டு போனோம்னா அங்கே போய் டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம உள்ளே போயிடலாம். பாருங்கள், இதான் ஸ்ட்ரைட்டாக அங்கே போயிட்டு இந்த லாஸ்ட் எண்டில் போய் லெஃப்ட் சைடில் அதில் தான் வந்து டிக்கெட் கவுண்ட். இது வந்து நான் அப்படியே உங்களுக்கு இந்த தண்ணியை காமிக்கிறேன். ஓகேங்களா? அது பக்கத்துலேயே ரிவர் போகுது பாருங்க. தண்ணி வந்து க்ளோஸாக பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்குது, கண்ணாடி மாதிரி இருக்குது. இதாங்க மியூசியம். ஓகேங்களா? இது மியூசியம் உள்ளே வந்தாச்சு. ஓகே, மியூசியம் அப்படியே நீங்கள் 1 by 1 பாருங்கள், நான் ஃபுல்லாக காமிக்கிறேன். ஓகே, இந்த மியூசியத்தில் கீழே வந்து ஒரு கேண்டீன் வச்சுருக்கவர், கேரளா மலையாளி. ஓகேங்களா? அவரோட ஃபோட்டோஸ் வீடியோஸோட போகிறேன். நம்ம மக்கள் நீங்கள் போனீங்கன்னா அங்கே போயிட்டு சாப்பிடுங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தார், ஜாலியாக நல்லா ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம். சரி, நீங்கள் அப்படி ஃபுல்லாக பாருங்கள்.
உங்களுக்கு இதெல்லாம் எக்ஸ்ப்ளனேஷன் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் அதிலே இருக்கும். அப்படி இல்லாத இடத்துல ஒரு சில விஷயங்கள் நானும் உங்களுக்கு இது பண்ணுறேன். ஓகே, நீங்கள் அப்படியே கன்டினியூ பண்ணுங்கள். சைஸ் லென்ஸோடது ஃபுல்லாக லென்சஸ் தான். இது ரோபோட்டிக் மியூசியம், ஃபுல்லாக ரோபோ வச்சு ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. அந்த காலத்தில் வந்து சுரங்கம் எப்படி அமைச்சாங்க அப்படிங்கிறது அது வச்சு இது பண்ணியிருக்காங்க பாருங்கள். சுரங்கத்துக்குள்ளே அந்த தண்டவாளம் அமைக்கிறது, அது வந்து அதோட இதெல்லாம் எப்படி பண்ணியிருக்காங்கன்றது. வுட்டிலே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாலம் அமைச்சிருக்காங்க. அதுதான் இது ஆரம்ப காலகட்டத்தில். அதுக்கப்புறம் வந்து ஸ்டீலில் வந்துச்சு. அப்படி ஒன் பை ஒன் அந்த பிரிட்ஜஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. பாலங்கள் எப்படி கட்டப்பட்டது, என்னென்ன பாலம் டைப் இருக்குது அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. மலைக்குள்ளே கட்டப்பட்டது பாலம் எப்படி வேலை பார்க்குறதுக்கு உண்டான என்னென்ன க்ரைன் எல்லாம் வச்சு யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸு எல்லாமே சிவில் இன்ஜினியர்ஸுகளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எடுத்து பாருங்கள், இந்த பெரிய பாலம் இது கட்டுவாங்கள்ல, இப்போ உள்ள டெக்னாலஜி தான். அது காங்கிரீட்டை வந்து அப்படியே வந்து ஒன்று ஒன்று அடிக்கிட்டு அந்த மிஷின்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அப்படியே பாலம் ஜாயின் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த பேட்டர்ன் கடலுக்குள்ளே கட்டுற பாலம், கடலுக்குள்ளே அந்த மாதிரி தண்ணிக்குள்ளே கட்டுறாங்க. இதை அப்படியே இந்த கண்ணாடி பாலம் இப்படி போட்டிருக்கு அப்படின்னு ரியலாகவே பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு பாலம் இன்னொரு பாலமும் ஜாயின் பண்ண அந்த ரோப்பு இது பண்ணுவாங்க, இரும்பு இது கம்பி, அதை எப்படி டைட் பண்ணணும் என்ன ஏதுங்கிற ப்ரொசீஜர் இதில் பண்ணியிருக்காங்க. அதுக்குண்டான மிஷின்ஸ் எல்லாமே காங்கிரீட் மிக்சிங் அந்த மாதிரி மிஷின்ஸு. அணைகள், பெரிய பெரிய அணை, அதில் உள்ள மதகுகள், அது எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி இது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. இது வந்து இந்த ரோல் சுத்த தண்ணி மேலே வந்து வெளியே வருது. ஓகேங்க, இந்த வீடியோ வந்து இதோட ரொம்ப லென்த்தாக போயிட்டே இருக்குது. இதோட முடிச்சுக்குவோம். அப்படியே மியூசியத்தோட அடுத்த பார்ட் வந்து அப்படியே அந்த ஃப்ளைட்லேருந்து நம்ம ஆரம்பிச்சிருவோம். அதுலேருந்து நம்ம அப்படியே ஸ்டார்ட் பண்ணி போய்க்கலாம். ஓகேங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மியூசியம்லாம் ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா நம்ம டெக்னாலஜியை வந்து ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ வர குழந்தைகளுக்காக இருக்கட்டும், இப்போ படிச்சுட்டு இருக்கவங்களா இருக்கட்டும், எல்லா ஸ்டூடெண்ட்டுகளுக்கு எல்லாருக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் போனால் மிஸ் பண்ணிடாதீங்க. இதோட அடுத்த வீடியோ வந்து ஃப்ளைட்டை பற்றி, அடுத்து வந்து சேட்டலைட் பற்றி அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஜேர்னி வித் ஜெய். நான் உங்கள் ஜெகன். டேக் கேர். பாய்.